53வது தேசிய தடகள போட்டியில் ஒட்டுமொத்த புள்ளிகள் அடிப்படையில் முதலிடத்தை பிடிக்க கேரள அணிக்கும் தமிழக அணிக்கும் இடையே போட்டி நிலவி வருகிறது. நீளம் தாண்டுதலில் தமிழக வீரர் பிரேம்குமார் தங்கம் வென்றதுடன் 8 மீட்டர் தூரம் தாண்டி புதிய சாதனையும் படைத்தார். நேற்று நடைபெற்ற மகளிர் 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனையான ஜி காயத்ரி பந்தய தூரத்தை 13.97 நொடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தார். மற்றொரு தமிழக வீராங்கனையான ஹேமஸ்ரீ 2வது இடத்தையும் கேரள வீராங்கனை சஜிதா 3வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் கேரள வீரர் பிண்டு மேத்யூ முதலிடம் பிடித்தார். தமிழக வீரர் பாலமுருகன் 2வது இடத்தை பிடித்தார். பந்தய தூரத்தை 14.76 நிமிடங்களில் கடந்தார் பாலமுருகன். மகாராஷ்டிராவை சேர்ந்த சந்தீப் பார்மர் 3வது இடத்தை பிடித்தார். ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் கேரள வீரர் குன்னு முகமது தங்கப்பதக்கம் வென்றார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நீரஜ் பவார் 2வது இடத்தையும் தமிழகத்தை சேர்ந்த ஆரோக்கிய ராஜீவ் 3வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் கேரளாவை சேர்ந்த சஜீஷ் ஜோசப் முதலிடத்தையும் மன்ஜித் சிங் 2வது இடத்தையும் பிடித்தனர். தமிழக வீரர் பிரான்சிஸ் சகாயம் 3வது இடத்தையும் பிடித்தார். நீளம் தாண்டுதலில் தமிழக வீரர் பிரேம்குமார் 8 மீட்டர் தூரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் கேரள வீராங்கனை டிண்டு லூகா தங்கப்பதக்கம் வென்றார். தமிழக வீராங்கனையான கோமதி 2வது இடத்தை பிடித்தார். தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தடை தாண்டும் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் புதிய தலைமுறையோடு தங்களது வெற்றி குறித்து பகிர்ந்து கொண்டனர். அடிஷனலா பண்ண 110ல வந்து சில்வர் பொசிஷன் இருந்துச்சு. இருந்தாலும் டைமிங் அந்த அளவுக்கு டைமிங் பண்ணல. இருந்தாலும் மெடல்ல வந்துருச்சு, பொசிஷன் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நடக்க போற ATFல சான்சஸ் இருந்துச்சுன்னா அதில் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வர காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ் இருக்கு, அதுக்கு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். 2010ல வந்து எனக்கு ஒரு இன்ஜுரினால ஐ ஹேட் டு டேக் ரெஸ்ட். 2 இயர்ஸ் ரெஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து என் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து 2010க்கு அப்புறம் மேஜர் காம்படிஷன் பண்ணால் 2013ல இப்போ தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மீட் வந்து ரொம்ப மெமரபுளான மீட்டுன்னு சொல்லலாம். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டைமிங் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மீட் வந்து நான் செகண்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னோட பெஸ்ட் டைமிங் பண்ணியிருக்கேன் 14.04. திஸ் இஸ் மை லைஃப் பெஸ்ட். என்னோட கோச்சுக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளின் 3வது நாள் ஆட்டம் மழையையும் பொருட்படுத்தாமல் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை போட்டி நடைபெறும் அரங்கத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் பிரியா பிரின்ஸ். அவரிடம் பேசலாம். பிரியா, இப்போ வரைக்கும் என்னென்ன போட்டிகள் முடிவடைஞ்சிருக்குது, அதுல யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. பிரியா, நீங்க சொன்ன மாதிரி மழையும் பொருட்படுத்தாம 3வது நாளா வந்து 53வது தேசிய தடகள போட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா நடைப்போட்டி தான் நடந்து முடிஞ்சது. அதுல வந்து 2வதா நம்ம தமிழ்நாடு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வந்து நடந்தது. இதுல முதலாவதா வந்து கேரளா வந்து வந்திருக்காங்க. இப்போ யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தொடர்ந்து இப்போ நம்ம போய் விசாரிச்சாதான் வந்து நம்மளுக்கும் வந்து அதோட ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்துல தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா வந்து ஃபைனல்ஸ், அதாவது இன்னைக்கு நடக்கிற ஃபைனல்ஸ் பார்த்தோம் ட்ரிபிள் ஜம்ப் இருக்கு, அதுக்கப்புறமா ஹேமர் த்ரோ, அதுக்கப்புறமா 3000 மீட்டர் 400 மீட்டர் மென்ஸ்கான பந்தயம் வந்து இப்ப நடக்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன், அதாவது இப்போ வந்து தமிழ்நாடை சேர்ந்த காயத்ரி, ஹேமஸ்ரீ இவங்களுக்குலாம் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி செய்தியில நம்ம பார்த்த மாதிரியே வந்து ஓவராலா பார்த்தோம்னா கேரளா வந்து முதலாவது இடத்துல, அதாவது 89.500 இருக்காங்க. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல, அதாவது 81.500 இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்குமே தான் வந்து போட்டி வந்து யார் முதல் 2வது வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடும் போட்டி நிலவுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம வந்து போலே வாலெட் இதுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வரல. ஏன்னா அது மேட்ச் வந்து இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேமர் த்ரோ, அதாவது ஈட்டி எறிதலும் வந்து இப்பதான் நடக்க இருக்கு. பிரியா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.